சோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்ன்னு ஒருத்தர் வந்துட்டாரு. ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். அதனால திமுக வரும். இது யூசுவலா எல்லாரும் சொல்ற ஒரு ஒரு கணக்கு. அந்த மாரி கணக்கு ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் அதாவது தமிழ்நாட்ட வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இங்க வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸுக்கு என்னைக்குமே இடம் உண்டு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு 3வது அணியாக ஒருவர் வருகிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்கிற ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுக்க ஓரளவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒண்ணு இப்போ திமுக, அண்ணா திமுகங்கிறாங்க. அவங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் உடைய கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. சில கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறின ஓட் கொடுக்கறாங்க. ஏன் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் குழம்பி இருக்கு? யாராலும் தெளிவா கணிக்க முடியலையே. இந்த தேர்தல் ஏன் அவ்வளவு சுவாரஸ்யம்? இல்ல, அதாவது அரசியல் ஆய்வாளர்களால கணிக்க முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. கரெக்டா மக்களுடைய மன ஓட்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற பட்சத்துல எதையுமே சரியா கணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு தேர்தல் அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிறத தாண்டி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த தேர்தல்ல பலவிதமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள், ஆன்டி இன்கும்பன்சியோட லெவல், தேர்தல் கூட்டணி, வேட்பாளர்கள், அவர்களுடைய பின்னணி, சோ எந்த இஷ்யூஸ மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறாங்க, வாக்குறுதிகள், இது போன்ற பல விஷயங்கள் அதுல இடம்பெறும். இதுல முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை அந்த டிவிகே சைட்ல இருந்து அவங்க சொல்றாங்க. அதாவது இது யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை ஏற்படுத்தி கொள்றதுக்கு அவங்க விரும்புறாங்க. சோ அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. பட் இது வந்து ஒரு 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 ஒன் சைடடா போகாது, இது ஒரு மாதிரி ஒரு எலெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கல. இட் குட் பி ஒன் சைடட் எலெக்ஷன். ஏன்னா தமிழ்நாட்டுல எப்போதுமே ஒரு ஒன் சைடட் எலெக்ஷன் தான் கொடுத்திருக்கு. இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து அந்த அந்த ட்ரெண்டை வந்து மாத்தினது கிடையாது. சோ நான் அதே ஆங்கிள் தான் போகும் அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல இந்த எலெக்ஷன். இல்ல, இந்த தடவை வந்து எலெக்ஷன் ரொம்ப டைட்டா இருந்தாலும் கடைசியில் பட்சத்துல வந்து உங்களுக்கு என்டிஏ பக்கம் டில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து திமுக கூட்டணியில அவங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கு புதுசா ஒண்ணும் இல்லை. அவங்க ஏற்கனவே இருந்த அந்த கூட்டணி தான். 2004 இருந்து அவங்க தொடர்ந்து ஒரே கூட்டணியில தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. 2014 டு அந்த டயத்துல 16 வரைக்கும் ஒரு சின்ன கேப் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ், அந்த மக்கள் நல கூட்டணியில இருந்தவங்க இவங்க தான் அவங்களோட எப்போதுமே பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசா தேமுதிக சேர்ந்திருக்காங்க, அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே அவங்கள்ட்ட புதுசா ஆஃபர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க நினைத்தது வந்து ஒரு அதிமுக, ஒரு சிதறுண்ட அதிமுகவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த மாதிரி நடக்கல. ஸோ அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தா கூட அது வந்து என்னைக்குமே வந்து அந்த தினகரன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு யுனைடெட் ஃபேஸ் வந்துருச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து இந்த ஆன்டி இன்கும்பன்சி, அது வந்து பெரிய லெவல்ல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பல இடங்கள்ல வேட்பாளர்களை வந்து நக்கல் கேள்வி கேட்கறாங்க. சோ அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒன் சைடட் ஒரு ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறதா நம்ம பார்க்காம, நம்ம பல இடங்கள்ல தகவல்கள் வருது. பல வேட்பாளர்கள் இதே போல சிச்சுவேஷனை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ இது போல எல்லாத்தையும் நம்ம கணக்குல வச்சு பார்க்கிற போது ஒரு ஒரு டயத்துல என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து திமுக 200+ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாயிண்ட் எப்பவோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேட்பாளர்களுடைய தேர்வு, கூட்டணி எல்லாம் அமைத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க மெஜாரிட்டி வந்துருவோம் அப்படின்னாங்க. இப்ப எப்படியாவது நாங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ பட் மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதாவது திமுக திரும்பி வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களுடைய ஒரு ஒரு ஒப்பீனியனா இருக்கிறதா எனக்கு தெரியல. மேபி அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிளிட் ஓட்டுனால டிஎம்கே வந்துரும் அப்படின்னு தான் ஏதோ பேசுறது ஒரு ஒப்பீனியன் போல் மேக்கர்ஸ் அந்த மாதிரி சில அனலிஸ்ட் அவங்க எல்லாம் சொல்றாங்களே தவிர,
திமுக தன்னோட கூட்டணி பலத்தினாலும் தன்னோட சாதனையினாலும் வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே யாரும் சொல்லி கேட்கல நான். ஸோ தட் குட் பி த ப்ராப்ளம் வித் டிஎம்கே அலையன்ஸ். ஏன்னா லெவல் ஆஃப் ஆன்டி இன்கும்பன்சி இருக்கு, அது ஒரு பாயிண்ட். கூட்டணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களால அந்த பழைய கூட்டணியை தாண்டி பெருசா எதுவும் ஆஃபர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. டிஎம்கே ஏற்கனவே 2019 பீக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 2019 லெவல் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. 21லயோ சரி 24லயோ சரி அந்த லெவலுக்கு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இப்ப இருக்கக்கூடிய கூட்டணிகள்லயுமே ஒரு இணக்கம் இல்லை. அவங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான கட்சிகள் 2 பெரிய கட்சிகள். அதாவது ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவங்கதான் ஆக்சுவலி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி திமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய கட்சிகள். இவங்க 2 பேருடையுமே இப்ப அவங்க டேர்ம்ஸ் சரியில்லை. எந்த அளவுக்கு இணக்கம் இருக்கணுமோ அந்த அளவு இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட். பட் இதே என்டிஏ சைட்ல பாத்தீங்கன்னா 2019 எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று ஓட்டு கேட்டாங்க. ஒரே கூட்டணியில இருந்தாலும் பாமகவோ பாஜகவோ அதிமுகவோ அது ஒரு தீவுகள் மாதிரி இருந்தாங்க. அவங்க யாருமே ஒரு இணக்கமே இல்லை. அந்த நேரத்துல எடப்பாடியோடைய மெயின் நோக்கம் அந்த பை எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சு தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறதுலதான் இருந்ததே தவிர பார்லிமெண்டரி எலெக்ஷனை அவர் கருத்திலேயே எடுத்துக்கல. 2021 அவர் தினகரனை சேர்த்துக்கல. தினகரனை சேர்த்து இருந்தாருன்னா கதையே வேறையாயிருக்கும். இந்த தடவை எல்லாருமே எல்லா சைட்லயும் விட்டு கொடுத்திருக்காங்க. அதிமுக சைட்லயும் சில தொகுதிகள் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. தினகரனும் சில இதுல விட்டு கொடுத்திருக்காரு. எம்பராசிங் இல்லாம அவர் நின்னாருன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவர் நிக்காம இருந்திருக்காரு. பிஜேபி சைட்ல விட்டு கொடுத்திருக்காங்க, பாமக சைடு. சோ எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. சோ அதனாலதான் இந்த அலையன்ஸ் ஒரு 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 முழுமைத்தன்மை அடைந்திருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். சோ இதுதான் வின்னிங் அப்படிங்கிறத விட இவங்களுக்கு சாதகம் அதிகம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகம் அதிகம் அப்படின்னு நான் பாக்குறேன். 2006 ஆளுங்கட்சியா அதிமுக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக எதிர்கட்சியா இருக்கிறாங்க. கேப்டன் 3வது அணியா களத்துல இறங்கினார். ஆனா முடிவு எதிர்கட்சியா இருந்த திமுக ஆட்சி கட்டில அமர்ந்தது. அப்படின்னா 3வது அணி ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அமையும்னு சொல்ற கூற்று இங்க பொய்யாகுது இல்ல. அதே மாதிரி தற்போது எதிர்கட்சியான அதிமுகவுக்கு களத்தை சாதகமாக்கி தருவாரா விஜய்? அதாவது தமிழ்நாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இங்க ஒரு தேர்ட் ஃபோர்ஸுக்கு என்னைக்குமே இடம் உண்டு. தமிழ்நாட்டுல ஒரு 3வது அணியாக ஒருவர் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிற ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. அது இப்போன்னு கிடையாது. நீங்க பாருங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தாங்க. அவங்க திமுகவோட கூட்டணி வைத்து கொண்டாலும் 99ல பிஜேபியோட திமுக கூட்டணிக்கு போகிற போது அவங்க தனியா நின்னாங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி பாருங்க 93 அந்த 96 எலெக்ஷன் எல்லாம் 93ல உருவானது. 96ல பாத்தீங்கன்னா வைகோக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பட் அவர் ஜெயிக்கலங்கிறது வேற விஷயம். வைகோக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ராமதாஸுக்கு ஒரு ஸ்பேஸ் எப்போதுமே உண்டு தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் தான் அவர் 98 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர் கூட்டணி அப்படிங்கிறத அவர் ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி விஜயகாந்துக்கும் தேமுதிக 2006 தேர்தலை நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சோ அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு ஸ்பேஸ் உண்டு, அது இல்லாம கிடையாது. சீமானுக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. அவர் 4% 6% போய் 8% வரைக்கும் லோக்சபால கொண்டு போனாரு. சோ அவருக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சோ யாருக்கும் அந்த ஸ்பேஸ் இல்லாம இல்லை. பட் அந்த ஸ்பேஸ்னால பாதிக்கப்படுபவர் யார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ விஜய்னு ஒரு பினாமினா, அவர் ஒரு ஃபேக்டர் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுப்போம். சோ இப்ப விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இல்ல இப்ப விஜய்க்கு போட்டு போடக்கூடியவர்கள் இதுக்கு முன்னாடி தேர்தல யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு அந்த புதிருக்கு விடை தெரிந்துவிடும். இப்போ எப்போதுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கட் பண்றதுக்கு அது ஆப்போசிஷன்ல ஆன்டி இன்கம்பன்சி கட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. ரூலிங் சைட்லயும் ஆன்டி இன்கம்பன்சி கட் ஆகலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நினைச்சு பாருங்க, டெல்லியில எலெக்ஷன் நடந்தது. 2013ல டெல்லியில எலெக்ஷன் நடந்தது. ஆளுங்கட்சியா காங்கிரஸ் இருந்தது. எழுத்தா மாதிரி பாஜக ஆம் ஆத்மி கட்சி இருந்தாங்க. சோ நியாயமா பார்க்க போனா ஆம் ஆத்மி கட்சி வந்த புதுசு, பாஜக எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி அப்படின்னு பாக்குற போது என்னாச்சு? ஆளுங்கட்சிக்கு நியாயமா ஃபேவர் ஆயிருக்கணும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி 2ஆ பிரியுது. ஆனா அப்படி ஆகல.
யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. காங்கிரஸ் கட்சி 70 இடங்கள்ல 8 இடங்களுக்கு போயிட்டாங்க. பாஜக பிரதான எதிர்க்கட்சியாக வருகிறது. ஆனா ரூலிங்க்கு 2 சீட்டு 3 சீட் ஏதோ கம்மியா வராங்க. ஆம் ஆத்மி கட்சி பின்னாடியே வராங்க. இது டெல்லியில நடந்த விஷயம். சத்தீஸ்கர்ல இது மாதிரி ஒண்ணு நடந்தது. இது பாஜகவுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. 2018 தேர்தல். 2018ல பிஜேபி ரூலிங்ல இருக்காங்க அந்த நேரத்துல. அதாவது 2003 இருந்து 2018 வரைக்கும் பிஜேபி சத்தீஸ்கர்ல ரூலிங்ல இருக்காங்க 15 வருஷம். பிஜேபிக்கு எழுத்தாப்புல காங்கிரஸ் எப்போதுமே அப்போசிஷன் பார்ட்டி. காங்கிரஸிலிருந்து பிரிந்து அஜித் ஜோகின்னு ஒருத்தர், அவர் காங்கிரஸோட பெரிய தலைவர் அங்க, அவர் ஒரு தனி கட்சி ஸ்டார்ட் பண்றாரு. நியாயமா எல்லாரும் என்ன நினைப்போம், காங்கிரஸ் கட்சி 2ஆ பிரிஞ்சிருச்சு, சோ பிஜேபி திரும்ப வரும், இப்படிதான் எல்லாரும் நினைப்போம். ஆனா அப்படி நடக்கல. காங்கிரஸ் கட்சி தனியா பிரிஞ்சதுனால காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸுக்கிட்டே இருந்தது. பிஜேபி ஓட்டு அஜித் ஜோகிக்கு ஒரு 10% போச்சு. 10% ஓட்டு டிஃபரன்ஸ்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க. காங்கிரஸோடைய ஓட்டு 43%, பிஜேபியோட ஓட்டு 33%. நான் சொல்றது 2018 சத்தீஸ்கர் எலெக்ஷன்ல. சோ இது போன்று சில மிஸ்டீரியஸான சிச்சுவேஷன் நடக்கும். இப்போ ஒடிஷாவை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஆளுங்கட்சியா பிஜு ஜனதா தள் இருக்கு, எழுத்தா மாதிரி காங்கிரஸும் பாஜகவும் இருக்காங்க. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஓட் பர்சன்டேஜ் வித்தியாசங்கள் இருந்தாலும் காங்கிரஸும் தேவர் நாட் லாகிங் பிஹைண்ட். அவங்களுக்கும் நல்ல ஓட் பர்சன்டேஜ் இருந்தது, பாஜகவுக்கும் நல்ல ஓட் பர்சன்டேஜ் இருந்தது. ஆனா பிஜு ஜனதா தள் தான் வரும்னு சொல்ல முடியலையே, பாஜக வந்துட்டாங்க. சோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், அதனால திமுக வரும். இது யூஸ்வலா எல்லாரும் சொல்ற ஒரு கணக்கு. அந்த மாதிரி கணக்கு ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய்ங்கிறவருக்கு ஓட்டு வரும், ஆனா அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கு விடை கிடைச்சிரும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸ்டாலின், ராகுல் காந்தி இவங்க 2 பேருக்கு இருக்கிற விரிசல் அப்பட்டமா தெரியுது. இது அந்த கூட்டணிக்கு பாதகமா அமையுமா? இல்ல, அதாவது தமிழ்நாடு முழுக்க ஓரளவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒண்ணு காங்கிரஸ். அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம், 4%, 5%, 8%, என்ன பர்சன்டேஜோ அவங்களுக்கு. ஆமா, கட்டமைப்பு உண்டு. ஏன்னா அது ஆரம்பத்திலேருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்சி. சோ அதனாலதான் அவங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல ஒரு பிரசன்ஸ் உண்டு அவங்களுக்கு. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிற போது, அதாவது 2024க்கு முன்னாடி எந்த அளவுக்கு 2 பேரும் ஒற்றுமையும் ஒரு பரஸ்பரம் ஒரு மரியாதையையும் 2 பேரும் ஒரு அன்பையும் வெளிக்காட்டினாங்க, அரசியல் ரீதியான ஒரு நட்பை தாண்டி ஒரு 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 பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை உருவாக்கி அதை வெளிக்காட்டினாங்க. அப்பப்ப டைம்ல அவங்க ட்விட்டர் பக்கத்துலயும் சரி, அவங்க நேர ஒவ்வொரு சந்திக்கிற போதும் சரி, கூட்டங்கள்ல மீட் பண்றதும் சரி, அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. சோ அது ஒரு 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 நம்பிக்கையை கொடுத்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கத்துலயும். 2024 தேர்தல் முடிந்த பிறகு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்குமே இல்ல, மமதா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் இல்ல, அதே மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இல்ல. சோ ராகுல் காந்தி மனசுல என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஜோதிமணியும் வெளிப்படுத்தினாங்க. சோ அது இந்த உறவு கசந்ததற்கு ஒரு காரணமாக அமைந்தது. திமுக அதை எதிர்பார்க்கவே இல்லை. திமுக என்ன நினைச்சாங்கன்னா, எப்படியும் இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும், ஒரு ஸ்மூத்தா போகும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த உரசலை முதல்ல தோற்றுவித்தது காங்கிரஸ். சோ அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பேக்கப் பிளானா விஜய் இருக்காரு. சோ விஜயோட போக வேண்டும் என்று காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மேலிட தலைவர்கள் விரும்பி இருக்கலாம். அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ராகுலோ பிரியங்காவோ யாரோ விரும்பி இருக்கலாம். ஆனா வேற ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் திமுகவோட உணர்வை தொடரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. சோ இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய ப்ராப்ளத்தோடைய பேசிக் காரணம். இது ஒண்ணு. 2வது, அந்த கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க, திமுகவுக்கு என்னைக்குமே வெற்றி அப்படிங்கிற திமுகவுடைய அந்த தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2 கால்கள் கொண்டது, 2 லெக்ஸ். ஒண்ணு அவர்களுடைய ஓன் லெக், ஓன் பலம், இன்னொன்னு கூட்டணி பலம். இது 2ம் இல்லாம அவங்க தேர்தலை சந்திக்க முடியாது. அண்ணா திமுக நிலைமை வேற. பட் திமுக என்னைக்குமே எந்த எலெக்ஷன்லயும் அவங்களுடைய ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும்
ஒரு எலெக்ஷன் கூட அவங்க கூட்டணி இல்லாம சந்திச்சதே கிடையாது. இப்ப இருக்கிற இந்த கூட்டணி மாதிரி ஒரு பலவீனமான கூட்டணி திமுகவுக்கு அமைஞ்சதும் கிடையாது. இவ்வளவு கூட்டணிகள் இருந்தும் நினைச்சு பாருங்க, ஒரு அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி முன்னாடி வரைக்கும் உங்களோட நட்பு பாராட்டிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து உங்க பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்களோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ரேலி பண்ண மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வரதே ரொம்ப ரேட் ஆச்சு. இன்னைக்கு தேதி 18, 21 தேதியோட பிரச்சாரம் முடிய போகுது. ஆனா இன்னைக்குதான் வந்திருக்காரு. ஆனா ஜாயிண்ட் ரேலி கிடையாது. கூடுமான வரைக்கும் கடைசி வரைக்கும் ஜாயிண்ட் ரேலி இருக்குமாங்கிறதும் டவுட்டா இருக்கு. சோ இது போல ஒரு சூழ்நிலை. விடுதலை சிறுத்தைகளும் மாறி மாறி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. புதுசா வந்திருக்கக்கூடிய தேமுதிகவை எந்த அளவு நம்புறதுன்னு தெரியல. பாக்கி இருக்கக்கூடிய கட்சிகளால பெரிய அளவுக்கு உபயோகம் கிடையாது. அது வந்து இடதுசாரிகளோ அல்லது மதிமுகவோ அவங்க முன்னாடி இருந்ததை விட பலம் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. இடதுசாரிகள் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. மதிமுக கேட்கவே வேண்டாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அலையன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா இது இந்த கூட்டணி உடைஞ்சாலும் ஒரு பிரச்சனை, இருந்தாலும் ஒரு பிரச்சனை. 2011 பாருங்க, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாமக எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க அந்த நேரத்துல. அப்படி இருந்தும் அந்த கூட்டணி பெருசா பலம் அவங்களுக்கு எதுவாகல. சோ அந்த ஒரு பாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இணக்கம் வந்து மிஸ் ஆகுது திமுக கூட்டணியில. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ரொம்ப சீட்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க டிக்டேட் பண்ணுவோமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ் சைட்ல வேற மாதிரி நினைக்க கூடும். நம்மளுடைய ஆதரவுல அவங்க ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு காங்கிரஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாமே ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது முதல்ல இருந்து அந்த ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னி தேதி வரைக்கும் அவங்க ஒட்டல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தென் தமிழகத்துல சசிகலா நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் என்டிஏ கூட்டணிக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? இல்ல இது வந்து பிளே பண்ணாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களுடைய ஒரு ரோலும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். ஒரு சில சீட்டுகள்ல மட்டும்தான் இருக்கும். பெரிய லெவலுக்கு அதை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. பெரிய வாக்கு சிதறல்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா பல முனை போட்டின்னு இதை சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மும்முனை போட்டி. ஏன்னா விஜயும் போட்டிருக்காரு, சீமானும் போட்டிருக்கிறாரு. ஆனா எல்லாரும் ஒரே லெவல் பிளேயிங் ஃபீல்டுல இல்ல. திமுக, அண்ணா திமுக மெயின் பார்ட்டிஸ். விஜய் புதிதாக வந்தவர், அவரோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. சீமானுடைய இம்பாக்ட் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க சொல்ற மாதிரி சசிகலாவுடைய ஓட்டர்ஸ். ஏன்னா அவங்களுடைய பெயரோ அவங்களுடைய சிம்பலோ அவங்களுடைய கட்சியோடைய ஒரு தாக்கமோ ரொம்ப கம்மி. ஒரு சில ஃபியூ தௌசண்ட்ஸ் ஓட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அது நம்ம மறுக்க முடியாது. பட் அதை தாண்டி ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற 11.8% வாக்க இந்த முறை தக்க வைக்குமா? இல்ல நான் சொல்றது இந்த 11% சொல்றேன் இல்லையா, அது எப்போதுமே திமுக அண்ணா திமுகவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வாக்கு. அது எல்லாருக்கும் போகும். அது தனியா நிக்கிற பட்சத்துல எல்லாருக்கும் போகும். பட் அது வந்து கன்சிஸ்டன்டா இருக்குதா அப்படிங்கிறது தான் அங்க பிரச்சனை. அதாவது ஒரு ஒரு ட்ரெயின் ஓடுது, ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல நிக்குது, அந்த பிளாட்ஃபார்ம்ல சில பேர் இறங்குறாங்க. ஸோ அங்க அது மாதிரிதான் இந்த தேர்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம், அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த வாக்குகள் தங்கும். அது வந்து அடுத்ததுக்கு போயிடும். அவங்க வந்து உங்களோட ஓன் ஓட்டர்ஸ் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 11%, அதுக்கப்புறம் சீமானுக்கு வர ஓட்டர்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் என்டிஏக்கு வரது அந்த ஒரு டயத்துல வந்தாங்க, அதுக்கப்புறம் வராங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இதே நீங்க நினைச்சு பாருங்க, 2021 தேர்தல்ல இப்போ வந்து 4% ஓட்டு வந்து இவருக்கு கிடைச்சது, மக்கள் நீதி மையம்க்கு கிடைச்சது. அதே மாதிரி 4% ஓட்டுக்கு மேல அமமுகக்கு கிடைச்சது. பட் அவங்கெல்லாம் அவங்களோட ஓன் ஓட்டர்ஸா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அது வந்து இந்த தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு உண்டான ஓட்டு. அதாவது இவங்க திமுக அண்ணா திமுகவை தாண்டி விழக்கூடிய ஓட்டு. அதுல பாத்தீங்கன்னா சீமானுக்கும் கிடைச்சது, ஒரு போர்ஷன் கிடைச்சது, அமமுகக்கு கிடைச்சது, இவருக்கு கிடைச்சது, கமலஹாசன் கிடைச்சது. மூணுத்தையும் சேர்த்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 to 15% ஓட்டு அதுலயும் தங்கி இருக்கும். சோ இதுதான் நான் சொல்றேன். இதே ஓட்டு வந்து 2024 கொஞ்சம் பிஜேபிக்கு வந்தது. காரணம் பிஜேபி ஆளுங்கட்சியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை.
பிரதமர் மோடி, அண்ணாமலை எல்லாருக்கும் உண்டான அந்த ஒரு போர்ஷன் அது. அதை தாண்டி அவங்க அப்படியே ரீட்டைன் ஆகுங்கிற அவசியமும் கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இப்ப பாருங்க விஜய் வந்துட்டாரு. இப்ப ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நம்ம நினைச்சு பார்ப்போம். திமுக, அண்ணா திமுக இருக்காங்க, பிஜேபி தனியா நிக்கிறாங்க, விஜய் தனியா நிக்கிறாரு, சீமான் இருக்காரு அப்படின்னா இந்த தேர்ட் ஃப்ரண்ட் ஓட்டர்ஸ் யாருக்கு ஜாஸ்தி போகும்னா விஜய்க்கு தான் ஜாஸ்தி போகும். அப்ப பிஜேபிக்கு அந்த அளவு இருக்குமா அப்படிங்கறத சந்தேகம். அதைத்தானே சொல்றேன். சோ அந்த 11% ஓட் அப்படிங்கறத நம்ம அப்படியே டெக்னிக்கலா எடுத்துட்டு போக முடியாது. தட் இஸ் அ ஃப்ளோட்டிங் ஓட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துட்டு போகணும். சமீபத்திய கருத்து கணிப்பு ஒண்ணு விஜய்க்கு 22 முதல் 24% வாக்குகள் இருக்கும், சுமார் 1.25 கோடி வாக்குகள் பெறுவார்னோ கணிச்சிருக்கிறாங்க. இது மிகையா அல்லது உண்மையா? இல்ல, நான் எந்த ஒரு நிறுவனத்துடைய நம்பர்ஸையும் கொஸ்டின் பண்ணல. அது அவங்களுடைய ஃபைண்டிங். உண்மையான ரிசல்ட் வரும்போது அவங்கள பத்தி மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அது ஒரு பாயிண்ட். இதுல ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. இவங்களுடைய அந்த சர்வேஸ்ல சில இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு. ஒருத்தர் ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா அதை விளக்கறதுக்கு தெரியும். ஒரு பர்சன்டேஜோ ஒரு ஒரு நம்பர்ஸோ நம்ம கொடுக்கறாங்கன்னா அதுக்கு சில லாஜிக் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அப்படி இல்லைன்னா அந்த சர்வே வேஸ்ட். 20-25% அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓட் பர்சன்டேஜ். ஆனா அதுக்கு கொடுக்கக்கூடிய சீட்ஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அவங்க. அது இப்போ ஒரு ஓட் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 20-20 மும்முனை போட்டி அப்படின்னு பாக்குற போது 20-25% வெரி பிக் அமௌண்ட். அது சீட் கன்வர்ஷன் ஆகும்போது உங்களுக்கு 20% தாண்டியாச்சுனால சீட் கன்வெர்டபிலிட்டி ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு சீட்டு 2 சீட்டுலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஓட்டை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பரவலான ஓட்டுகளா அல்லது ஒரு இடத்துல குவிந்து கிடக்கிற ஓட்டுகளா அப்படிங்கிறது பார்க்கணும். சோ இத சொல்லணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இப்போ திமுக, அண்ணா திமுகங்கிறாங்க. அவங்க அந்த ஓட் பர்சன்டேஜோடைய கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. சில கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறின ஓட் கொடுக்குறாங்க. இப்ப சில காங்கிரஸுக்கு சில அதிகமான இரட்டை இலக்குல அவங்க ஓட்டு கொடுத்திருக்காங்க, சீட் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு வருமாங்கிறது சந்தேகம். பாமகவை விட தேமுதிக அதிகமான சீட் கொடுத்திருக்காங்க, அது சந்தேகமா இருக்கு. ஏன்னா கிரவுண்ட்ல சிச்சுவேஷனே வேற மாதிரி தெரியுது. சோ இதெல்லாம் வச்சு பாக்குற போது இது கரெக்டான ஒரு பொசிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படிங்கிற டவுட் இருக்கு. ரெண்டாவது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அது அந்த அளவுக்கு ஒரு 10-15% ஓட்டுங்கிறது வேற, 20-25% வேற. 20-25% ஓட்டு பர்சன்டேஜ் கொடுக்கறது உண்மையா இருந்தா அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி கரெக்டா இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இட் ஷுட் பி மோர். அப்ப 25% ஓட்டுன்னு வச்சுப்போமே, எக்ஸாம்பிள், நிறைய சீட் வரணும். ஆனா அவ்வளவு சீட் கொடுக்கல அவங்க, நீங்க சொல்ற நிறுவனம். சோ அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. சோ இது நடக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, கொங்குல ஓரளவுக்கு இருக்கு, டெல்டால பாத்தீங்கன்னா அவ்வளவா இருக்காங்க பாத்தீங்கன்னா இல்ல. சோ அவருடைய அந்த சப்போர்ட் பேஸ் அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சோ அதை வச்சு பாக்குற போது அவருடைய ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு தோணும். 25% இருக்குமான்னு கேட்டா எனக்கு டவுட் இருக்கு.